வணக்கம் மாணவர்களே. இன்றைய வகுப்பில் நாங்கள் யூனிட் 6 அசேதன இரசாயனவியலின் பீக்குழு மூலகங்களுக்கான படிப்பை மேற்கொள்ளப் போகின்றோம். பீக்குழு மூலகங்கள் பற்றிய இயல்புகளையும் அவற்றின் நடத்த கோலங்களையும் பற்றி நாங்கள் இங்கே அவதானிக்க இருக்கின்றோம். பீக்குழு மூலகங்கள், எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி பிளாக். அப்போ அங்கே கவனமாக கேளுங்கள். முன்பகுதியில் பீக்குழு மூலகங்களுடைய தியரியை பற்றி நாங்கள் சொல்லுகின்றோம். அதைத் தொடர்ந்து அதில் வருகின்ற பிரச்சனைகள், கேள்விகளை பற்றி நாங்கள் பின்னர் ஆராயப் போகின்றோம். பீக்குழு மூலகங்கள். பீக்குழு மூலகம் என்றால் என்ன? அதாவது இலத்திரன் நிலை அமைப்பினை நாங்கள் எழுதும்போது இறுதிலத்திரன் பி உபசக்தி மட்டத்தில் முடிவடைந்தால் அவைதான் பீக்குழு மூலகங்கள். தரநிலை இலத்திரன் நிலை அமைப்பை மூலகங்களுக்கு எழுதும்போது பி உபசக்தி மட்டத்தில் முடிவடையும் மூலகங்கள் பீக்குழு மூலகங்கள் என அழைக்கப்படும். பி உபசக்தி மட்டத்தில் முடிவடையும் மூலகங்கள் பீக்குழு மூலகங்கள். அவை பீக்குழு மூலகங்கள். இவை ஆவர்த்தன அட்டவணையில் கூட்டம் 13 தொடக்கம் 18 வரையான மூலகங்களாகும். 13 P1, 14 P2 இவ்வாறு மூலகங்கள் அடுக்கப்பட்டு கொண்டு செல்வதை காணலாம். P1, P2, P3, P4, P5, P6 விழுமியவாய் வரையும் அந்த பீக்குழு மூலகங்கள் காணப்படும். ஆகவே ஆவர்த்தன அட்டவணையில் கூட்டம் 13, 14, 15, 16, 17, 18 இப்பீக்குழு மூலகங்களாகும். இந்த பீக்குழு மூலகங்களில் சிறப்பு அம்சம் எஸ் குழுவில் பார்த்திருக்கின்றோம். ஐதரசனை தவிர மிற்றிய யாவும் உலோகங்கள். பீக்குழு அப்படி அல்ல. இந்த பீக்குழுவில் மெம்பர்ஸ் எப்படிப்பட்ட ஆக்கள்? அல்லுலோகங்கள், உலோகப்போலிகள், உலோகங்கள் என 3 வகையான மூலகங்கள் காணப்படும். கூட்டத்தின் மேலே இருப்பவை அல்லுலோகங்களாகும். நடுவிலே வரும்போது உலோகப்போலிகள் வருகின்றன, அடியில் உலோகங்கள் வருகின்றன. இந்த கூட்டப்போக்கை நீங்கள் அவதானித்தால் மேலிருந்து கீழாக உலோக இயல்பு அதிகரித்து செல்லும். மேல் இருந்து கீழாக உலோக இயல்பு அதிகரித்து செல்லும். உலோகங்களையும் அல்லுலோகங்களுக்கும் இடையில் உலோகப்போலிகள் காணப்படுகின்றன. அவை 13வது கூட்டம் 14, 15, 16, 17, 18 விழுமிய வாயுக்களை உள்ளடக்கிய கூட்டமாகும். 17 அலசன்கள் என்று சொல்லப்படுகின்ற கூட்டமாக காணப்படுகின்றது. அப்போ மூலகங்கள் ஆவர்த்தன அட்டவணையின் பி தொகுதிக்குரியவை. அதில் முதலாவதாக நாங்கள் இந்த 13வது கூட்ட மூலகங்களை நாங்கள் எடுக்கிறோம். குரூப் 13 13ஆம் கூட்ட மூலகங்கள் போரோன், அலுமினியம், கல்லியம், இண்டியம் அண்ட் டல்லியம். ஆகிய இவை கூட்டம் 13 மூலகங்களாகும். இதில் போரோனை தவிர மிகுதி யாவும் உலோகங்களாகும். கூட்டம் 13 போரோன் தவிர மற்றவை யாவுமே உலோகங்களாகும். அப்போ இந்த கூட்ட மூலகங்கள் 13 சுருக்கமான இலத்திரன் நிலை அமைப்பை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அவை கூட்டம் 13 மூலகத்தினது சுருக்கமான இலத்திரன் நிலை அமைப்பை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், அவை கூட்டம் 13. அவதானித்துக் கொள்ளுங்கள். கூட்டம் 13 13 குரூப் 13 இதுதான் 13. அவை இந்த 13 காணப்படுகின்ற மூலகங்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பாருங்கள். போரோன், அலுமினியம், கல்லியம், இண்டியம், டல்லியம் இவை கூட்டம் 13 மூலகங்களாகும். போரோன் சிறிய பருமனுடைய ஒரு அல்லுலோகம். மற்றவை யாவும் உலோகங்கள். உலோக இயல்பு அதிகரித்து செல்லும். இவற்றினது இலத்திரன் நிலை அமைப்பை நாங்கள் சுருக்கமான வடிவத்தில் எழுதுவதாக இருந்தால் இலத்திரன் நிலை அமைப்பினை
நாங்கள் சுருக்கமான வடிவத்தில் எழுதுவதாக இருந்தால் போரோன் விழுமிய வாயு ஹீலியம் பாருங்கள். இது ஹீலியத்தின் விழுமிய வாயு இலத்திரலை அமைப்பை கொண்டிருக்கும். ஆகவே 2s2 2p1 2s2 2p1 இறுதி சக்தி மட்ட எஸ்ஸில் 2 இலத்திரனம், பியில் 1 இலத்திரனம், 3 இலத்திரங்களை கொண்டு காணப்படுகின்றது. ஆகவே போரோன். அலுமினியம் அதாவது 13 நியான் 3s2 3p1. கல்லியம் ஆகன் ஆகன். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தால் இது ஆகன் என்ற மூலகம் 18க்குரியது. அப்போ 3d10 4s2 4p1. பாருங்கள் கல்லியம் 3d10 4s2 4p1. அடுத்தது கிரிப்டன் 4d10 5s2 5p1. டெல்லியம் செனன் 4f14 5d10 6s2 6p1. பாருங்கள் மூலகங்களை பொறுத்தளவில் இந்த மூலகங்கள் இவற்றின் பொது இலத்திரன் நிலை அமைப்பாக கருதப்படும். பொது இலத்திரன் நிலை அமைப்பாக மூலகங்கள் இது அவற்றின் பொது இலத்திரன் நிலை அமைப்பு. அப்போ இவற்றுடைய ஈட்டோடு NS2 NP1 என்னும் பொதுவான அமைப்பை கொண்டிருக்கும். ஈட்டோட்டு இலத்திரனை நாங்கள் எழுதுவதாக இருந்தால் NS2 NP1 இது ஈட்டோட்டு இலத்திரன் அமைப்பாக இருக்கும். இந்த SP இலத்திரனை கூட்டும்போது அவற்றின் வலுவளவு கிடைக்கும். பொதுவாக இந்த மூலகங்கள் வலுவளவு 3 பிரதான வலுவளவாக அமையும். தலைமை வலுவளவு 3. எனினும் இந்த கூட்டத்தின் அடியில் பருமன் அதிகரித்து செல்லும் போது இறுதி மூலகத்தின் எஸ்வ சக்தி மட்டம் விழுமிய வாயு தன்மையை காட்டுவதால் அங்கே 1 என்ற வலுவளவையும் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இது கூட்டம் 13 ஆகும். இதில் எங்களுக்கு அலுமினியம் பற்றித்தான் இந்த கூட்டத்தில் நாங்கள் படிக்க இருக்கின்றது. அலுமினியம் மட்டும்தான் எங்களோட சிலபஸுக்கு தேவையானது. ஆனால் இந்த சிறிய மூலகங்களை பார்த்தால் இந்த எஸ் குழுவிலும் சரி பி குழுவிலும் சரி முதலாவது மூலகம் ஏனைய கூட்ட மூலகங்களிலும் பார்க்க வேறுபட்ட இயல்பை காட்டக்கூடியது. லித்தியம் கூட்டம் 1 ஏனைய மூலகங்களிலும் வேறுபட்ட இயல்பை காட்டுகின்றது. பெர்லியம் கூட்டம் 2 ஏனைய மூலகங்களிலும் வேறுபட்ட இயல்பை காட்டுகின்றது. ஆகவே இங்கே காணப்படுகின்ற போரோன் அது ஏனைய மூலகங்களிலும் வேறுபட்ட இயல்பை காட்டும். அந்த மூலகங்களை நாங்கள் பார்த்தாலாம் பாருங்கள். லித்தியம், பெர்லியம், போரோன் இது 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள். 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களை நாங்கள் பார்த்தால் பாருங்கள். 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் இங்கே காணப்படுகின்றது. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், அடுத்த இந்த மூலகம் சிலிக்கன். இவற்றுக்கிடையில் ஒரு தொடர்புகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு என்பதை நீங்கள் இதிலே ஆராயலாம். பாருங்கள் என்ன தொடர்பு என்று சொன்னால் பாருங்கள். இவர் மூலவிட்ட தொடர்பால் இணைந்திருக்கு. இதான் மூலவிட்ட தொடர். எனவே மாணவர்களே போரான் கூட்டம் 13 இருந்தாலும் அது 14 காணப்படும் மூலகம் சிலிக்கனுடன் மூலவிட்ட தொடர்பால் இணைந்திருக்கு. அப்போ லித்தியம் இயல்புகள் மெக்னீசியம் இயல்புகளை ஒத்திருப்பதைப் போல பெர்லியம் அலுமினியத்தை ஒத்திருப்பது போல போரான் சிறிய பருமன்
அது சிலிக்கனின் இயல்புகளை ஒத்திருக்கின்றது. போரோன் சிறிய பரமன் சிலிக்கனின் இயல்பை ஒத்திருக்கின்றது. இந்த கூட்டம் 13 காணப்படும் போரோன் அதாவது ஒரு பல்பகுதியமாக காணப்படுகின்றது. பல போரோன் அணுக்கள் ஒன்றிணைந்த ஒரு சேர்வைதான் ஒரு அமைப்பு தான் இந்த போரோன் ஆகும். இந்த போரோனில் ஒரு போரோனை சுற்றி மூன்று போரோன் அணுக்கள் தொடர்ச்சியாக இணைந்து காணப்படும். இதனால் இந்த போரோன் உருகுநிலை எல்லாம் மிக உயர்வானதாக இருக்கும். அப்போ போரோன் இவ்வாறு இருக்கும். இந்த போரோன் ஆக்சைட்டுகளை உருவாக்கும் B2O3 அலுமினியம் Al2O3 மாதிரி போரோன் B2O3 ஆக்சைட்டை உருவாக்கும். போரோன் ஆக்சைட்டு அமிலத்தன்மை உடையதாக இருந்தாலும் அலுமினியம் ஆக்சைட்டு ஈரியல்பு உடையதாக காணப்படும். பாருங்கள், இந்த போரோன் இவ்வகையான தன்மையை உருவாக்கக்கூடியது, சிறிய ஆரை உடையது. எனவே இந்த கூட்டத்தில் மற்ற மூலகங்களும் பார்க்க வேறுபட்ட இயல்பை காட்டக்கூடியது. ஆகவே இந்த கூட்டம் 13 மூலகங்களை அப்போ இதில் எங்களுக்கு முதல் முக்கியமானது இந்த அலுமினியம் தான் எங்களுக்கு தேவையானது. அதாவது போரோன் இயற்கை சோடியம் இயற்கையில் காணப்படுவது போல போரோனும் அதே வெண்காரமணி Na2B4O7.10H2O தாதில் அது காணப்படுவதை நீங்கள் காணலாம். Na2B4O7.10H2O தாதில் காணப்படும். அப்போ பாருங்கள், இந்த போரோனை நீங்கள் அவதானித்தால் பாருங்கள், இந்த போரோன் Na2B4O7.10H2O என்னும் இயற்கை தாதில் காணப்படும். போரோன் இயற்கை தாதில் இவ்வாறு காணப்படும். இந்த கூட்டத்தில் உள்ள அலுமினியம் அது எங்களுக்கு தேவையான மூலகம். இது புவியோட்டில் 3வது சதவீதம் கூடிய மூலகமாக காணப்படும். புவியோட்டில் 1வது மூலகம் ஆக்சிஜன், 2வது மூலகம் சிலிக்கன். உலோகங்களில் 1வது மூலகம் அலுமினியம், 3வது மூலகம் அலுமினியம். அப்போ புவியோட்டில் ஆக்சிஜன் 1வது, சிலிக்கன் 2வது, இந்த அலுமினியம் 3வதாக காணப்படும். புவியோட்டிலே காணப்படுகின்ற மூலகங்களில் 3வதாக இந்த அலுமினியம் காணப்படும். அலுமினியம் புவியோட்டில் காணப்படும் 3வது மூலகமாக காணப்படும். இது பாக்சைட் எனப்படும் ஒரு பிரதான தாதில் காணப்படுகின்றது. Al2O3.2H2O பாக்சைட் தாது. அப்போ போரோன் பாக்சைட் தாதில் காணப்படும். அதாவது அலுமினியம் பாக்சைட் எனப்படும் தாதில் காணப்படும். இந்த பாக்சைட் தாதை தூய்தாக்கி உருக்கி அதிலே இருந்துதான் அலுமினியம் தயாரித்து கொள்ளப்படுகின்றது. பாக்சைட் உருக்கி அதிலிருந்து அலுமினியம் மின்பகுப்பு முறையால் தயாரித்து கொள்ளப்படுகின்றது. அலுமினியம் பாக்சைட் தாது. கிரையோலைட் எனப்படும் ஒரு தாதிலும் அலுமினியம் சரிந்து காணப்படும். Na3Al(F6) இது NaF ஆகவும் Al(F3) ஆகவும் உடைக்கக்கூடியது. NaF(Al(F3) அப்போ Na3Al(F6) ஆகவே NaF(Al(F3) அப்போ 3 NaF(Al(F3). அதாவது இந்த கிரையோலைட் அலுமினியத்தின் உற்பத்திக்கு, அதாவது பாக்சைட்டை மின்பகுப்பிற்கு கிரையோலைட்டை போட்டு உருகுநிலையை குறைத்து அலுமினியம் தயாரிக்கப்படுகின்றது. இப்போ இது இயற்கை தாதுக்கள். போரோன், அலுமினியம் என்பவற்றின் இயற்கை தாதுக்கள் இவையாகும். அப்போ பாருங்கள், இப்போ இதில் கவனிங்க, இந்த கூட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த கூட்டத்தின் அடிப்படையை நாங்கள் பார்த்தால், மேலிருந்து கீழாக பங்கிட்டு வலுகாரை அதிகரித்து செல்லும். அப்போ கூட்டத்தின் வழியே பங்கிட்டு வலுகாரை அதிகரித்து செல்லும். உலோக ஆரையும் அதிகரித்து செல்லும். போரோன் அலோகம், ஏனையவை உலோகம். உலோக ஆரையும் அதிகரித்து செல்லும். முதலாம் அயனாக்கட் சக்தி குறைந்து செல்லும். I1 முதலாம் அயனாக்கட் சக்தி குறைந்து செல்லும். அலுமினியம் அவை முதலாம் அயனாக்கட் சக்திக்கு நீங்கள் பார்த்தால் பாருங்கள், அலுமினியம் பாருங்கள். ஆகவே Al
gas, Al plus gas plus E. முதலாம் அயனாக போரோன், அலுமினியம், கேலியம் முதலாம் அயனாக்க சக்தி குறைந்து செல்வதை காணலாம். இரண்டாம் அயனாக்க சக்தியும் கூட்டத்தின் வழியே குறைந்து செல்லும். அப்போ கூட்டம் 13ல் முதலாம் அயனாக்க சக்தி, இரண்டாம் அயனாக்க சக்தி எல்லாம் கூட்டத்தின் வழியே குறைந்து செல்வதை நாங்கள் காணலாம். கூட்டத்தின் வழியே குறைந்து செல்லும். அப்போ இவ்வாறு எங்களுக்கு இவற்றின் இயல்புகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். தாக்குத்திறன் குறைந்து செல்லும், தாக்குத்திறன் குறைவதை நாங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், அப்போ இது சாதாரணமாக நாங்கள் காணப்படுகின்ற சேர்வுகளில் காணப்படுகின்ற தாக்கங்கள். சரியோ? இனி இவற்றின் தாக்கங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். கூட்டம் 13 மூலகங்களின் தாக்கங்கள். வலியுடன் தாக்கம். கூட்டம் 13 மூலகங்கள் வலியுடன் தாக்கத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். வலியுடன் தாக்கம் பாருங்கள். வலியுடன் தாக்கம். கூட்டம் 13 மூலகங்கள் வலியுடனான தாக்கம். வலியுடன் தாக்கம் பாருங்கள். அதாவது இந்த கூட்டம் அலுமினியத்தை, துலக்கப்பட்ட அலுமினியத்தை வலியில் வைக்கப்படும் போது அதன் ஆக்சைட்டு, அதாவது அலுமினியம் மேற்பரப்பு மட்டும் ஆக்சைட்டாக மாற்றப்படும். அலுமினியம் மேற்பரப்பு மட்டும் ஆக்சைட்டாக மாற்றப்படும். இந்த ஆக்சைட்டு ஒரு வன்படலாம். அது அலுமினியத்தின் மேற்பரப்பில் படிந்த நிலையில் காணப்படும். ஆகவே அதுக்கு பிறகு அந்த ஆக்சைடு படலத்தை அகற்றவே முடியாது. ஒரு வன்படலம் மேற்பரப்பில் படிந்த நிலையில் காணப்படும். இதனால் இது தொடர்ந்து தாக்கமடையாது இருக்கின்றது. ஆகவே ஆக்சைடு ஒரு வன்படலம், இது இலகுவில் அகற்றப்பட முடியாது. அலுமினியம் தொடர்ந்து தாக்கமடையாது. ஏனென்று சொன்னால் அலுமினியத்தையும் பிற பதார்த்தங்களையும் அந்த ஆக்சைடு படலம் பிரித்துவிடும். சமையற் பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள் நாங்கள் அடுப்பிலெல்லாம் வைத்து எரிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அங்கு அவை தாக்கமடைவதில்லை. வன்ஆக்சைடு படலம் அதுக்கு பிறகு தாக்கமடைவதில்லை. ஆகவே அலுமினியம் இவ்வாறு எங்களுக்கு ஒட்சனுடன் சேரும்போது தாக்கத்தில் பாருங்கள், Al சக O2, Al2O3, வெண்ணிற ஆக்சைடு ஆகவே Al2O3 உருவாக்கப்படுவதை நாங்கள் காணலாம். அலுமினியம் வழியில் அலுமினா Al2O3 உருவாக்குகின்றது. Al2O3 எனப்படுகின்ற தாதை உருவாக்குகிறது. ஆனால் இந்த அலுமினியத்தை வழியில் எரிக்கும் போது கவனியுங்கோ, அது வழியில் எரிக்கும் போது, எரியூட்டும் போது அது அலுமினியம் ஆக்சைட்டையும் அலுமினியம் நைட்ரேட்டையும் தருகின்றது. அலுமினியம் வழியில் எரியூட்டப்படும் போது Al+O2 எரியூட்டல் Al2O3 உருவாக்கப்படும். வழியில் எரிந்து அதே விளைவு உருவாவதை நீங்கள் காணலாம், Al2O3. அதே நேரத்தில் Al+N2 Aln அலுமினியம் நைட்ரேட்டையும் தரும். ஆகவே பாருங்கள், இந்த தாக்கங்களில் அலுமினியம் நைட்ரேட்டும் சேர்ந்த ஒரு விளைவாக வரும். மெக்னீசியத்தை எரிக்கிறோம், MgO Mg3N2. லித்தியத்தை எரிக்கிறோம், Li2O Li3N. அந்த வழியில் சிறிய பரமனுடைய இந்த அலுமினியம் உலோகம் எரிக்கப்படும் போது Aln Al2O3 உருவாக்கும். அவை வழியில் எரியும் போது உருவாக்கும். போரனை வழியில் எரித்தால் B2O3 வரும். அவை Al2O3 உருவாவதை காணலாம். ஒரு கலவை உருவாக்கப்படும், கலவை ஒன்று தோன்றும். இந்த Al2O3 ஒரு ஈரியல்பு நடத்தை உடையது. அலுமினியம் ஈரியல்பு நடத்தை உடையது. ஈரியல்புண்டா என்ன மாணவர்களே? அமில காரங்கள் இரண்டிலும் கரையக்கூடிய இயல்பு தான் ஈரியல். அம்ஃபோட்டரிக் கேரக்டர் ஈரியல்பு சொல்லப்படும். அலுமினியம் அமிலகாரங்களில் கரைவது போல ஆக்சைட்டும் அமிலகாரங்களில் கரைகின்றது. ஈரியல்பு நடத்தை என அழைக்கப்படும். ஈரியல்பு நடத்தை. அப்போ அலுமினியம் ஈரியல்பு நடத்தை உடையது. ஈரியல்பு நடத்தை, ஈரியல்பு உலோகங்கள் இந்த அமிலகாரங்களில் கரைந்தால் ஈரியல். அதே மாதிரி இந்த Al2O3 ஆக்சைட்டு இது அயனியல்பு கூடவாகவும் பங்கிட்டு வெளி இயல்பு குறைவாகவும் இருக்கின்றது.
எனவே ஈரியல்பு நடத்தையை காட்டக்கூடியது. ஈரியல்பு நடத்தை இதில் காட்டக்கூடிய இயல்பை நீங்கள் பார்க்கலாம். ஈரியல்பு நடத்தை உடையது. பாருங்கள், ஈரியல்பு நடத்தை. அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலாம். பாருங்கள், அலுமினியம் ஆக்சைடு, அதாவது ஒரு அமிலத்தை போட்டால் கரையும். AlCl3 plus H2O. அப்போ Al2O3 கரைந்து AlCl3 ஆக வருவதை காணலாம். 6 3 நீர். பாருங்கள், ஆக்சைடு அமிலத்தில் கரைகின்றது. இது அமிலம், இது மூலம். பாருங்கள், Al2O3 Hல் கரைவதிலிருந்து அது மூல இயல்பை காட்டும். Al2O3 அதே மாதிரி Al2O3 நாங்கள் காரங்களில் கரைக்கலாம். Al2O3 NaOH, NaAlO2, NaAlO2 அலுமினா, NaAlO2 சக நீர் உருவாகும். ஆகவே பாருங்கள், NaAlO2 சக நீர் உருவாவதை காணலாம். சோடியம் அலுமினேட், இது 2 ஆக்சைடுகளின் கலவை. Na2O Al2O3, Na2 Al2O4. ஆகவே NaAlO2 ஆக்சைட்டின் கலவையாக இருப்பதை நாம் காணலாம். சோடியம் அலுமினேட். ஆகவே பாருங்கள், இங்க மூலம், இது அமிலம். அப்போ பாருங்கள், Al2O3 அமில மூல இயல்பை காட்டுகின்றது. ஈரியல்பு நடத்தை உடையது. அப்போ உலோகமும் ஈரியல்பு, உலோக ஆக்சைட்டும் ஈரியல்பு, அதனது ஐதரோக்சைட்டும் ஈரியல்பு. அவை வலியுடன் தாக்கம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவை Al2O3. அடுத்த போல பாருங்கள், நீருடன் தாக்கத்தை பார்ப்போம். நீருடன் அலுமினியம் நீருடன் தாக்கமில்லை, தாக்கமடையாது. நீராவியுடனும் மிக மந்தம். ஆக்சைடு படலங்கள் உருவாவதால் நீராவியுடன் பொதுவாக அடையும் தாக்கம் குறையும். பாருங்கள், ஆகவே நீருடன் தாக்கம். அமிலங்களுடன் தாக்கமடையக்கூடியது. இந்த உலோகத் தொடரில், மின் ரசாயன தொடரில், தாக்க வீத தொடரில் அலுமினியம் தாக்குத்திறனுடைய உலோகங்களில் அடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது அமிலங்களுடன் தாக்கமடையும். ஐதான அமிலங்களுடன் தாக்கமடையும் போது ஐதரசன் வாயுவை எங்களுக்கு தருகின்றது. அப்போ அலுமினிய தாக்கத்தை நாங்கள் ஐதான அமிலங்களுக்கு எடுப்போமாக இருந்தால், பாருங்கள், அலுமினியம் தாக்கத்தை ஐதான அமிலங்களுக்கு எடுப்போமாக இருந்தால் இந்த தாக்கத்தின் இயல்பை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அலுமினியம் HCl ஐதான அமிலம், ஐதான அமிலம் diluted acid, AlCl3 plus H2. பாருங்கள், ஐதான அமிலங்களுக்கு சேர்க்கும் போது ஐதரசன் வாயுவை தருகின்றது. ஐதான அமிலங்களுடன் ஐதரசன் வாயுவை தருகின்றது. அப்போ ஐதான அமிலம் ஐதரசன் வாயு தருவதை நாங்கள் பார்க்கலாம். 3/2, அப்போ 2. அப்போ பாருங்கள், 2 AlCl3, சரியோ? இப்போ 2 அலுமினியம், 6 3H2. அப்போ பாருங்கள், அலுமினியம் ஐதான அமிலங்களின் தாக்கத்தின் போது ஐதரசனை தருகின்றது. அப்போ ஐதான அமிலங்களின் தாக்கம் அலுமினியம் சக H2SO4, ஐதான Al2SO4 thrice,
ப்ளஸ் H2 ஐதரசன் வாயுவை தருகின்றது. அப்போ 2 3 அப்போ இது 6 அவை 3 உருவாவதை நீங்கள் காணலாம். ஆகவே வரும். அப்போ ஐதான அமிலங்களில் அலுமினியம் கரையும் ஐதரசன் வாயுவை தரும். செறிந்த அமிலங்களை நாங்கள் பார்த்தால் ஐதான HCl செறிந்த HCl ஒரே மாதிரியான நடத்தையைத்தான் காட்டும், மாற்றமில்லை. என்றால் செறிந்த HCl பெரிதாக ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட மாட்டாது. ஆகவே அலுமினியம் HCl செறிந்த அமிலம் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் அவர்கள் AlCl3 பிளஸ் H2 தருகின்றது. அலுமினியம் குளோரைட் சக H2 உருவாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் 2, ஆகவே இங்கே 2, இங்கே 6, 3 ஐதரசன். அப்போ செறிந்த HCl ஐதான HCl-உடன் அலுமினியம் ஒரே மாதிரியான நடத்தையை காட்டும், ஒரே விளைவையே தரும். ஆனால் செறிந்த சல்பூரிக் அமிலம் அது ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட்டு தானே சோற்றுவாக தாழ்த்தப்படும். அப்போ இந்த தாக்கத்தை செறிந்த சல்பூரிக் அமிலத்திற்கு பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், அலுமினியம் சக H2SO4 கான்சன்ட்ரேட்டட் செறிந்த அமிலம், அலுமினியம் செறிந்த அமிலம் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் Al2SO4 thrice Al2SO4 thrice plus sulfur dioxide SO2 plus water. அப்போ பாருங்கள், அலுமினியம் இங்கே ஆக்சைடு உருவாகும், ஆனால் இது வன்படலமாக அலுமினியத்தில் படிவதற்கிடையில் கரைக்க தொடங்கிவிடும். ஆகவே அலுமினியம் செறிந்த சல்பூரிக் அமில தாக்கம் ஆக்சைடை தந்தாலும் அந்த ஆக்சைடு கரைந்து கொண்டு இருப்பதால் அலுமினியம் முற்றா தாக்கம் புரியும். இந்த ஆக்சைடு படலம் கரைக்கப்பட்டு Al2SO3 உருவாக்கப்படும். இது ஒட்சியேற்ற முறையில் நீங்கள் சமப்படுத்தினாலாம். கவனமாக பாருங்கள், இது ஒட்சியேற்ற தாக்கங்களை மாணவர்கள் எழுதும்போது கட்டாயம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தாக்கங்கள் பேலன்ஸ் பண்ணி இருக்கும், அல்லாட்டா நோ மார்க்ஸ். அப்போ இதையாவது நீங்கள் ஒட்சியேற்ற முறையில் பார்த்தால் இங்கே 2, இதில் நான் 2 போடுகின்றேன். Al2SO4 thrice சைவர், இது 10 தர +3 +6. பாருங்கள், ஒட்சியேற்றன் மாற்றமடைகின்றது, சைவரிலிருந்து +6க்கு மாற்றமடைகின்றது. அப்போ இதை நீங்கள் பார்த்தாலாம். பாருங்கள், சைவரிலிருந்து +6க்கு மாற்றமடைகின்றது, சைவரிலிருந்து +6 நோக்கி மாற்றமடைகின்றது. சைவர் +6 ஒட்சியேற்றன் மாற்றம் +6. ஆகவே அது 6 எலக்ட்ரானை இழக்கின்றது. 10 அலுமினியம், ஒரு அலுமினியம் 3, 10 அலுமினியம் 6 எலக்ட்ரான் இழக்கின்றது. H2SO4ல் எஸ் அதன் ஒட்சியேற்றனை நீங்கள் பார்த்தால் அது +6 ஆக இருப்பதை காணலாம். சக 6, அது SO2க்கு வரும்போது +4. ஆகவே அது 2 எலக்ட்ரானை 6 2 எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுது. அவை நாங்கள் இதை 3ஆல் பெருக்கும் போது பாருங்கள், 3ஆல் பெருக்குகின்றோம் × 3ஆல் பெருக்கும் போது அப்போ இதில் 3 கவனமாக பாருங்கள், இதிலையும் 3 நாங்கள் போடுகின்றோம். இனி மாணவர்களை பாருங்கள், இங்கே 3 சல்வேட்டை 3 சல்பூரிக் அமிலம் தான் தரப்போகுது. மொத்தமாக ஏற்கனவே 3 SO2 தரம், 3 சல்வேட்டை 3 சல்பூரிக் அமிலம் தரம், மொத்தமாக 6 சல்பூரிக் அமிலம் இந்த தாக்கத்தில் பங்கு பெறுது. 6 6 அவை 6 சல்பூரிக் அமிலம் இந்த தாக்கத்தில் பங்கு பெற்றுவதை நீங்கள் காணலாம். 6 சல்பூரிக் அமிலம் இந்த தாக்கத்தில் பங்கு பெற்றுகின்றது. 6 சல்பூரிக் அமிலம்
இந்த தாக்கத்தில் பங்கு பற்றுவதை நீங்கள் காணலாம். பாருங்கள், ஆவி ஏஎல் ப்ளஸ் 6 H2SO4 தருவது Al2SO3 SO3 நீர். அப்போ 6 12 ஐதரசன். ஆவி பாருங்கள் 6 24O. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தால் 12 18 6 24 ஆகவே 6. இப்போ தாக்கங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டும். அலுமினியம் செறிந்த சல்பூரிக் அமிலத்தில் கரைந்து ஒக்சைட்டு படலம் கரைக்கப்பட்டு அலுமினியம் சல்பேட் வருவதுடன் SO2 அதாவது காரமணமான அமிலவாயு வெளியேறுவதை காணலாம். சரி, அவதானிங்கள். எனவே இதே தாக்கத்தை அலுமினியம் சக நைட்ரிக் அமிலம் கான்சன்ட்ரேட்டட் செறிந்த அமிலம், இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் கவனியுங்கோ. என்ன மாதிரி என்றால் தாக்கமில்லை. ஏன்? ஒக்சைட்டு படலம் உருவாகும். இந்த தாக்கத்தில் விரைவாக ஒரு ஒக்சைட்டு படலம் வந்துவிடும். Al2O3 ஆக்சைடு. இது ஒரு விரைவான வன்படலமாக அலுமினியத்தை சுற்றிவிடும். ஆகவே இந்த ஒக்சைட்டு படலம் அலுமினியத்துக்கும் நைட்ரிக் அமிலத்துக்கும் இடையில் ஒரு தடங்கலாக அமைவதால் தொடர்ந்து தாக்கம் நடக்காது. அப்போ தொடர் தாக்கம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஒக்சைட்டு படலம் உருவாகிவிடும். இந்த ஒக்சைட்டு படலம் ஒரு வன்படலம். ஆகவே இது இலகுவில் கரையாது. ஆகவே தொடர் தாக்கம் இல்லாமல் போயிடும். அவை இந்த தாக்கத்தால் தொடர் தாக்கம் அற்று போவதை காணலாம். அவை இதை நாங்கள் சொல்வது அலுமினியத்தை நைட்ரிக் அமிலம் வைக்கும் போது எங்களுக்கு தெரியாது, உடனே உண்டாயிடும். உறங்கல் நிலை, பெசிவேஷன், உறங்கல் நிலையில் இருக்கின்றது இந்த அலுமினியம் செறிந்த நைட்ரிக் அமிலம். அவை அலுமினியம் நைட்ரிக் அமிலத்துடன் பொதுவாக தாக்கம் அடைவதில்லை, உறங்கல் நிலையில் இருக்கும். ஆனால் ஈரியல்பு நடத்தை அது சல்பூரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போன்றவற்றுடன் தாக்கும். ஆனாலோ அது HNO3 தாக்காது. உறங்கல் நிலை, தொடர்ந்து தாக்கம் இல்லை. இந்த தாக்கம் அப்படியே நின்றிடம். உறங்கல் நிலையில் இந்த தாக்கம் இருப்பதை காணலாம். அவை பாருங்கள், அவை தொடர்ந்து தாக்காது. அப்போ அலுமினியம் ஈரியல்பு நடத்தை ஐதான HCl, ஐதான HNO3, ஐதான HCl, ஐதான H2S தாக்கம் நைட்ரிக் அமிலத்துடன் பொதுவாக ஐதான செறிந்த அமிலங்களுடன் பொதுவாக இது தாக்கம் அடைவதில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் +3 காட்டக்கூடிய இரும்பு, Fe, குரோமியம், அலுமினியம் இவை பொதுவாக செறிந்த நைட்ரிக் அமிலத்துடன் தாக்கமில்லை. இரும்பு, குரோமியம் போன்றவை, அலுமினியம் போன்றவை தாக்காது. ஆகவே இது தாக்கமடையாது இருப்பதை காணலாம். அமிலங்களுடன் காரத்துடன் தாக்கம். அலுமினியம் காரத்துடன் தாக்குகின்றது, நல்லாக காரத்தில் கரைகின்றது. ஈரியல்பு நடத்தை, காரங்களுடன் தாக்கம். ஈரியல்பான மூலகங்களில் அலுமினியமும் உண்டு, காரங்களுடன் நன்றாகவே தாக்கும். இப்போ காரங்களுடன் தாக்கத்தை நாங்கள் அவதானிக்கும் போது பார்த்தால் தெரியும். பாருங்கள், காரத்துடன் தாக்கம். இங்கே கார தாக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், அலுமினியம் சக NaOH, சோடியம் அலுமினேட் NaAlO2 ப்ளஸ் ஐதரசன் வாயுவை வெளியேற்றும். அலுமினியம் ஈரியல் நடத்தை சோடியம் ஹைட்ரோக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு, பேரியம் ஹைட்ரோக்சைடு, ருபீடியம் எல்லாவற்றுடனும் தாக்கம் அடையக்கூடியது. அவை சோடியம் அலுமினேட் ப்ளஸ் ஐதரசன். அவை இங்கே பார்த்தால் பாருங்கள், NaAlO2 வருகின்றது, H2 வருகின்றது. ஆகவே இந்த தாக்கத்தில் நாங்கள் நீரை போட்டு பேலன்ஸ் பண்ண வேண்டும். O2 இங்கே 3 ஐதரசன், 3/2 கவனிங்கோ, 3/2 அவை 2ஆல் பிரிக்கும் போது இந்த விளைவுகள் உங்களை தேடி இருப்பதை நீங்கள் காணலாம். அவன் சோடியம் அலுமினேட் சக ஐதரசன் காரங்களுடன் அலுமினியம் ஐதரசன் வாயுவை விடுவிக்கும். அப்போ இந்த தாக்கத்தில் கரைந்து ஐதரசனை தருவதை காணலாம்.
பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு அதே தாக்கம். பேரியம் ஹைட்ரோக்சைடை நீங்கள் போட்டால் அலுமினியம் சக பேரியம் ஹைட்ரோக்சைடு தாக்கத்தை நீங்கள் போட்டால் அலுமினியம் சக பேரியம் ஹைட்ரோக்சைடு ஆகவே BaAlO2 பேரியம் அலுமினேட்டை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அவை AlO2 ஒருவளவு அவை twice AlO2 minus twice plus H2 ஹைட்ரஜன் வாயுவை பாருங்கள். BA சரி, Al2 2Al அவுட்ஸில் நாங்கள் பார்த்தால் பாருங்கள் 2, இந்த 2 நான் போடுகின்றேன் இதில் 2 O4 ஆனால் O2 இருக்கு. அவை வாட்டர் நீரை நாங்கள் சேர்க்கிறோம். அவை எவ்வளவு 2 நீரை சேர்க்கிறோம். அவர்கள் 4 2 6 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் உருவாகும். அப்போ மாணவர்களே அவதானிக்கோணும், அலுமினியம் பேரியம் ஹைட்ரோக்சைடு நீர் பேரியம் அலுமினேட்டு சக ஹைட்ரஜன் வாயு. அப்போ அலுமினியம் ஈரியல் நடத்தை உடையதாக இருப்பதால் அது அமில காரங்கள் யாவற்றுடனும் தாக்கம் புரிவதை நீங்கள் 2உடனும் தாக்கம் புரியும். அமிலங்கள் காரங்கள் யாவற்றுடனும் தாக்கம் புரியும். அலுமினியம் காரங்களுடன் தாக்கம் புரியும். இனி அலுமினியம் உலோகம் அல்லாதவை உடனான தாக்கம். இந்த அலுமினியத்தை நாங்கள் உலோகம் அல்லாதவை உடன் தாக்கமுடைய செய்ய போகிறோம். பாருங்கள், அலுமினியம் உலோகம் அல்லாதவற்றுடனான தாக்கம். அலுமினியம் குளோரினுடன் AlCl3 தரும். அலுமினியம் குளோரினுடன் AlCl3 தரும். அவை AlCl3 ஆகவே உருவாக்கப்படுவதை நீங்கள் காணலாம். 2 2 3 அலுமினியம் குளோரைட் அலுமினியம் குளோரைட். இதே மாதிரி அலுமினியம் ஃப்ளோரைட் அலுமினியம் புரோமைட் அலுமினியம் ஐடேட் என்று இருக்கின்றது. ஆகவே அலுமினியம் அலசன்களுடன் சேர்வைகளை உருவாக்கும். அந்த சேர்வைகளை நீங்கள் பார்த்தால் AlF3 AlCl3 AlBr3 AlI3. அலுமினியம் அலசன்களுடன் ஏலைட்டுகளை உருவாக்கும். AlF3 AlCl3 AlBr3 AlI3. அலுமினியம் ஃப்ளோரைட் AlF3 அது ஒரு அயன் சேர்வையாகும். அலுமினியம் உருவாக்கும் ஏலைட்டுகளில் AlF3 மாணவர்களே அது ஒரு அயன் சேர்வை, ஏனையவை பங்கிட்டு வலு சேர்வையாகும். அப்போ இதில் பாருங்கள், இந்த AlF3 அயன் சேர்வை, ஏனையவை பங்கிட்டு வலு சேர்வுகளாகும். இந்த பங்கிட்டு இயல்பு மேலிருந்து கீழாக அதிகரிக்கும். மைனஸை முனைவாக்குற தன்மை எங்களுக்கு இருக்குது. ஆகவே இது பங்கிட்டு வலு தன்மையை நாங்கள் காட்டலாம். பங்கிட்டு வலு இயல்பு AlCl3 AlBr3 AlI3 பங்கிட்டு வலு ஏலைட்டுகள். AlF3 மட்டும் அயன் ஏலைட்டு. இந்த AlCl3 அமைப்பு எடுத்துக்கொண்டாலாம் கவனிங்கோ. அந்த அமைப்பில் AlCl3 ஒரு நிரம்பாத தன்மையை கொண்ட இலத்திரன் பற்றாக்குறையுடைய ஒரு சேர்வையாக இருக்கிறது. AlCl3 ஒரு இலத்திரன் பற்றாக்குறையுடைய ஒரு சேர்வை. Cl இலத்திரன் பற்றாக்குறை, இலத்திரன் எண்ம விதிக்கு உட்படவில்லை, எட்டிலம்பாக குறைவாக இருக்கின்றது. இலத்திரன் பற்றாக்குறையுடைய சேர்வை. எனவே AlCl3 இலத்திரன் பற்றாக்குறையுடைய சேர்வையாக இருப்பதால் அது அமிலமாக தொழில். லூயின் அமிலம்
லூயின் அமில மூலம் என்றால் என்ன? தனிச்சோடி இலத்திரனை வழங்கும் பதார்த்தம் லூயின் மூலம், தனிச்சோடி இலத்திரனை பெற்றுக்கொள்ளும் பதார்த்தம் லூயின் அமிலம். அப்போ AlCl3க்கு இலத்திரன் போதாது, ஆகவே இன்னொன்றிலிருந்து இலத்திரனை பெறுகின்றது. ஆகவே AlCl3 லூயின் அமிலமாக தொழிற்படும், AlBr3 லூயின் அமிலமாக தொழிற்படும், AlI3 லூயின் அமிலமாக தொழிற்படும். தனிச்சோடு இலத்திரன்களை அவை ஏற்கக்கூடியதாக இருக்கும். இந்த AlCl3 ஒரு தளமுக்கோண வடிவமுடைய மூலக்கூறு. AlCl3யை நீங்கள் பார்த்தால் அது ஒரு தளமுக்கோண வடிவமுடைய ஒரு மூலக்கூறாக இருக்கும். AlCl3 பாருங்கள், ஒரு தளமுக்கோண வடிவமுடைய மூலக்கூறு. AlCl இடைக்கோணம் 120 பாகை. தளமுக்கோண வடிவமுடைய மூலக்கூறு, தளமுக்கோண வடிவம். அவை தளமுக்கோண வடிவம் sp2 கலப்பாக்கம். இலத்திரன் பெற்றாக்கூடியது, லூயின் அமிலமாக தொழிற்படக்கூடியது. அப்படியான மூலக்கூறு தான் இது. ஆகவே இது அப்போ இது AlCl3 அமோனியாவுடன் ஒரு ஈதல் பிணைப்பை ஈடுபட்டு அமில மூல தாக்கத்தை வெளிக்காட்டும். இலத்திரன் பெற்றாக்கூடிய சேர்வை இது. இந்த அமோனியா தாக்கங்களில் பாருங்கள், AlCl3 இலத்திரன் பற்றாக்குறையுடைய ஒரு சேர்வை. இது அமோனியா தாக்கங்களில் NH3NHH இது லூயின் மூலமாக தொழிற்படக்கூடியது. லூயின் மூலமாக தொழிற்படக்கூடியது இது. பாருங்கள், இந்த AlCl3 அல்லது AlBr3 அல்லது AlCl இப்படிப்பட்ட மூலக்கூறை சந்திக்கும் போது, இந்த மூலக்கூறை சந்திக்கும் சந்தர்ப்பம் அது ஈதல் பிணைப்பை ஏற்படுத்தும். பாருங்கள், NH3 AlCl3 சிக்கல் சேர்வி ஒன்றை தரும். அப்போ பாருங்கள், லூயின் மூலமாக தொழிற்பட்டு NH3 AlCl3 ஒரு சிக்கல் சேர்வை உருவாக்கும். NH3 ஒரு சிக்கல் சேர்வையை தரக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், சிக்கல் சேர்வை ஒன்று உருவாக்கப்படும். பாருங்கள், ஈதல் பிணைப்பு மூலம் சிக்கல் சேர்வை. இங்கு நைதரசனை சுற்றியும் நான்முகி வடிவ அமைப்பும், அலுமினியத்தை சுற்றியும் நான்முகி வடிவ அமைப்பு பெறப்படுவதுடன் இலத்திரன் அமைப்பு விழுமிய வாயுவாக மாறும். இந்த ஐதரசன் ஹீலியம் வாயுவின் இலத்திரன் அமைப்பை பெற்றுக்கொள்ளும். அப்போ பாருங்கள், இதில் இருக்கிற ஐதரசன் ஹீலியம் வாயுவின் இலத்திரன் அமைப்பை பெற்றுக்கொள்ளும். இதில் இருக்கிற நைதரசன் நியோன் வாயுவின் இலத்திரன் அமைப்பை பெற்றுக்கொள்ளும். அலுமினியம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அதில் வர விழுமிய வாயு ஆகன் வாயுவின் இலத்திரன் அமைப்பை பெற்றுக்கொள்ளும். ஆகன் வாயுவின் குளோரின் ஆகன் வாயுவின் இலத்திரன். பாருங்கள், இலத்திரன் பற்றாக்குறையாக காணப்பட்ட இந்த AlCl3 ஈதல் பிணைப்பில் ஈடுபடும் போது இவ்வகையான விழுமிய வாயு இலத்திரன் அமைப்பை பெற்று சேர்வுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். NH3 AlCl3 போன்ற சிக்கல் தன்மை உள்ள சேர்வுகள் உருவாக்கப்படுவதை நாங்கள் காணலாம். அவ்வகையான சிக்கல் சேர்வுகள் இதில் உருவாக்கப்படுகின்றன. ஆகவே அந்த சிக்கல் சேர்வு என்ற கட்டமைப்பு NH3 AlCl3 தான். ஆனால் இந்த அலுமினியம் குளோரைட்டை நீங்கள் பாருங்கள், இந்த AlCl3 பார்த்தால் இது உறுதிக்காக கவனிங்கோ. AlCl3 உறுதியடைவதற்காக இன்னொரு AlCl3 சேர்ந்து இரும நிலையில் Al2Cl6 காணப்படும். வாயு நிலையில் நெருங்கும் போது AlCl3 உறுதிக்காக Al2Cl6 காணப்படும். ஆகவே உறுதி அடைவதற்காக Al2Cl6 காணப்படும். இங்கே கட்டமைப்பு எடுத்தாலாம், இது ஒரு AlCl3
Cl. இது இன்னொரு AlCl3 மூலக்கூறு Cl, Al, Cl, இன்னொரு AlCl3 மூலக்கூறு. இவை இரண்டும் நெருங்கி வரும்போது அப்போ வாயுநிலையில் பொதுவாக பார்த்தீர்கள் சொன்னால் இவருக்கு ஈதல் பிணைப்பு, இவருக்கு ஈதல் பிணைப்பு. இவ்வாறு ஈதல் பிணைப்பை அடையும் போது மூலக்கூறு Al2Cl6 ஆக வாயு நிலையில் காணப்படும். அவை Al2Cl6 ஆக இந்த வாயு நிலையில் காணப்படும். வெப்பமேற்றி கொண்டு செல்லும் போது 450 பாக Cயில் இந்த ஈதல் பிணைப்புகள் உடைக்கப்படும், உடைக்க தொடங்கும். அப்படியே 700 பாக 750 முற்றாக ஈதல் பிணைப்புகள் உடைந்து மீண்டும் AlCl3 வாயு நிலைக்கு மாற்றப்படும். பாருங்கள், AlCl3 இவ்வகையான ஈதல் பிணைப்புகளை டைமர் நிலை, இடுமர் நிலையில் காணப்படும். டைமர் என்று சொல்லப்படும் இருமர் நிலையில் காணப்படும் இவ்வகையான இருமர் நிலை. அதே மாதிரி இந்த BeCl2 இதே மாதிரி இருமர் நிலையில் காணப்படக்கூடியதாக இருக்கும். BeCl3யும் இலத்திரன் பற்றாக்குறையுடைய போரோன் குளோரைட். ஆனால் AlCl3 மாதிரி அப்படி இருமர் நிலையை அது தோற்றுவிப்பதில்லை. ஆனால் AlCl3, AlBr3 இவையெல்லாம் டைமராக காணப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. Al2Cl6, Al2Br6 இருமர் நிலைகளில் இவை காணப்படும். அவை டைமர் நிலையில் காணப்படும். ஆகவே இந்த AlCl3யில் இந்த அமைப்பு காட்டப்படுவதை நீங்கள் காணலாம். அடுத்த போல பாருங்கள், இந்த AlCl3 பாருங்க, AlCl3 இந்த லூயின் அமிலமாக தொழிற்படுறபடியால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பென்சீன் அல்சனேட்டம், பென்சீன் அல்கைலேட்டம், பென்சீன் ஏசைலேட்டம் போன்ற நிலைமைகளுக்கு ஊக்கியாக பயன்படுத்தப்படும். ஆகவே அது லூயின் அமிலமாக தொழிற்பட்டு ஊக்கி தொழிற்பாட்டை அங்கே எடுத்து செல்லும். பென்சீனின் தாக்கங்களில் இலத்திரன் நாடிகளை உருவாக்குவதற்கு AlCl3 லூயின் அமிலமாக பயன்படுத்தப்படுகின்றது. அல்சனேட்டம், அல்கைலேட்டம், ஏசைலேட்டம் அவை இவற்றில் AlCl3 ஊக்கியாக பயன்படுத்தப்படுகின்றது. அவை ஈதல் பிணைப்பில் கொடுக்கப்பட்டு அதாவது இலத்திரன் நாடிகள் உருவாக்கப்படுகின்றன. இந்த இலத்திரன் நாடிகள் பென்சீன் வளையத்தை நாடி சென்று தாக்கம் அடைகின்றன. அவ்வகையான சந்தர்ப்பங்களில் இந்த AlCl3 ஒரு ஊக்கி தொழிற்பாடாக பிரதானமாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இந்த AlCl3யில் உலர் நிலையில் பேண வேண்டும். சற்று ஈரப்பட்டு இருக்குமாக இருந்தால் AlCl3 நீர்ப்பகுப்பு அடையும், இலகுவாக நீர்ப்பகுப்பு அடையும். மிகச் சிறிய ஆரையுடைய கட்டியன், ஏற்றம் கூடிய கட்டியன் காணப்படும் போது நீர்ப்பகுப்பு சுலபமாக நடைபெறும். அப்போ மிக குறுகிய ஆரையும் குறைந்த கூடிய ஏற்றமும் சிறிய ஆரையுடைய கட்டியன்களில் இந்த நீர்ப்பகுப்பு நடைபெறுவதை நீங்கள் காணலாம். நீர்ப்பகுப்பு நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அப்போ என்ன மாதிரி சொன்னால் இந்த பாருங்கள், சோடியம் குளோரைட், மெக்னீசியம் குளோரைட், AlCl3 இந்த மூன்றையும் நாங்கள் கருதும் போது சோடியம் குளோரைட், மெக்னீசியம் குளோரைட், மூன்றையும் கருதும் போது இந்த கட்டியன் பெரமன் பாருங்க, Na+, Mg2+, Al3+. இது Na+க்குரியது, Na+, இது Mg2+, இது Al3+. சிறிய ஏற்றங்கூடிய கட்டியன் நீரில் உள்ள தனிச்சோடி எடுத்து உடனே நீர்ப்பகுப்புக்குள்ளாகும். அப்போ நீர்ப்பகுப்பின் வீதம் அதிகரித்து செல்லும். இதை விட இங்கே கூட, இதை விட இங்கே கூட. சோடியம் குளோரைட் இளவில் நீர்ப்பகுப்பு அடைய மாட்டாதது பெரிய ஒரு கட்டியன். அப்போ இங்கே நீர்ப்பகுப்பு இல்லை.
MgCl2 வெப்பமேற்றும் போது நீரில் உள்ள தனிச்சோடி ஏற்று நீர்ப்பகுப்படையும். ஆனால் அலுமினியம் நீரை சேர்க்கும் போதே நீர்ப்பகுப்படையும். பாருங்கள், சிறிய கற்றிய நேற்றம் கூடியபடியால் அது நீர்ப்பகுப்படைவதை காணும். சுலபமாக இது நீர்ப்பகுப்பு அடைகின்ற தன்மை இருக்கின்றது. ஆகவே நீருள்ள தனிச்சோடி ஏற்பதன் மூலம் இது நீர்ப்பகுப்பு அடைவதை நாங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், இந்த நீர்ப்பகுப்பு அடையும் வீதம் இவ்வாறு கூடி செல்வதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அவை நீர்ப்பகுப்பு வீதங்களை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இது AlCl3. பாருங்க, AlCl3 AlCl அப்போ இங்கே நீர்ப்பகுப்பு இது வெற்று தன்மை இருக்கின்றது, வெற்று இருக்கின்றது. நீர் தனது தனிச்சோடி இலத்திரனை இங்கே கொண்டு வருவதை காணலாம். OH. அவர்கள் நீர்ப்பகுப்புக்கு இதற்கு வழங்க இந்த இலத்திரன் இங்கே தள்ளப்படும். அப்போ பாருங்கள், நீர் தனிச்சோடி இலத்திரன் வழங்கக்கூடிய வாய்ப்பு AlCl3 இருக்கு. ஆகவே இது தள்ளப்படும். அவை இப்போது பாருங்கள், இதில் ஒரு டெல்டா மைனஸ் தோன்றும். இதில் O தனிச்சோடியை வழங்கினால் டெல்டா ப்ளஸ் ஆகும். இந்த ஹைட்ரஜன் இலத்திரன் போய் இதை மாற்றும். ஆகவே இவை ரெண்டும் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ முதலாவது விளைவில் AlCl3 சக நீர்ப்பகுப்பு H2O. பாருங்கள், AlOH Cl2 சக HCl அகற்றப்படுவதை காணலாம். அப்போ சிறிய பருமன் ஏற்றக்கூடிய கற்றியன் அது எங்களுக்கு இந்த AlOHCl2 உருவாக்கும் நீர்ப்பகுப்படையும். இவ்வாறு தொடர் நீர்ப்பகுப்பினால AlOH உருவாக்கப்படும். தொடர் நீர்ப்பகுப்பால் AlOH உருவாக்கப்படும். ஆகவேதான் பாருங்கள், இந்த AlCl3 உடனடியாக நீர்ப்பகுப்பு அடையக்கூடியது. அப்போ இது நீர்ப்பகுப்பு அடைந்து AlCl3 பாருங்க, AlCl3 மேலே காட்டிய பொறிமுறையின்படி 3 நீரை எடுத்து நீர்ப்பகுப்பு அடைந்து AlOH வெண்ணிறவுள் வடிவையும் ஒரு கலங்கல் தன்மையையும் ஒரு வண்ணமலம் HClஐயும் உருவாக்கும். அப்போ AlCl3 நீர்ப்பகுப்பு அடையக்கூடியது நீர்க்கரசல் ஒரு வண்ணமிலத்தன்மையான நீர்ப்பகுப்பாலே அமிலத்தன்மை கிடைக்கின்றது. அமிலத்தன்மை உடைய விளைபொருள் கிடைப்பதை நீங்கள் காணலாம். நீர்ப்பகுப்பு அடையும் தனிச்சோடு இலத்திரனை ஏற்கிற வல்லமை உண்டு. இலத்திரன் பற்றாக்குறை ஏற்று நீர்ப்பகுப்பு அடைந்து இந்த விளைவை போரான் BCl3 இவ்வாறு நீர்ப்பகுப்படையும். நீர் இது ஒரு அல்லுலோகம். அவை HCl BOH thrice BOH thrice பிளஸ் 3 HCl. அவ நீர்ப்பகுப்பு. ஆனால் இந்த BOH ஒரு அல்லுலோகத்தின் ஹைட்ரோக்சைடு அவை அது போரிக் அமிலம் H3BO3 போரிக் அமிலத்தை தரும். போரிக் அமிலம் உருவாக்கப்படும். BCl3 நீர்ப்பகுப்படையும், AlCl3 நீர்ப்பகுப்படையும். AlCl3 நீர்ப்பகுப்படைந்தால் AlOH HCl, BCl3 நீர்ப்பகுப்படைந்தால் போரிக் அமிலத்தையும் HClஐயும் தரும். எனவே தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் AlCl3 பயன்படுத்த நீரற்ற AlCl3 என்று எழுதுகிறோம். அன்ஹைட்ரஸ் AlCl3 ஈரப்பற்றி இருக்குமா இருந்தால் அது ஊக்கி தொழிற்பாட்டை இழந்துவிடும். ஆகவே நீரற்ற AlCl3 என்று நாங்கள் எழுதுகின்றோம். அப்போ இதே மாதிரி தான் AlBr3 AlI3 எல்லாமே நீர்ப்பகுப்படையக்கூடியவை. அவை யாவும் இதே மாதிரி நீர்ப்பகுப்படைவதை நீங்கள் காணலாம். பாருங்கள், அப்போ இங்கே நீர்ப்பகுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதே மாதிரியான நீர்ப்பகுப்பு அவை அடைவதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், AlBr3 சக நீர்
ALOH thrice சக 3 HBr உருவாக்கும். ஆகவே நீர் பகுப்பு பாருங்க, சுலபமாக நீர் பகுப்படையும். சுலபமாக நீர் பகுப்படைவதை நீங்கள் காட்டலாம். அப்போ இந்த தாக்கங்களில் இவை நீர் பகுப்பு அடையக்கூடிய வலிமை காட்டும். ALI3 சக நீர், ALOH thrice 3 HI. நீர்ப்பகுப்பு அடைகின்றது. நீர்ப்பகுப்பு அடைவதை நாங்கள் காணலாம். நீர்ப்பகுப்பு அடையக்கூடிய தன்மை இவற்றுக்கு காணப்படுகின்றது. ஆகவே தான் இவற்றை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். பாருங்கள், இதில் நாங்கள் ஒரு சாதாரணமாக சொல்லுகின்ற கேள்வி ஒன்றை அவதானிப்போமாக இருந்தால் பாருங்க, இதில் வருகின்ற கேள்வியை பாருங்க. அதாவது இது ஒரு மீதேல் ஒரேஞ்ச் சேர்க்கப்பட்ட நீர் இருக்கின்றது. மீதேல் ஒரேஞ்ச் காட்டி சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்போ மீதேல் ஒரேஞ்ச் போடப்பட்ட நீர் இதில் காணப்படுகின்றது. அப்போ நாங்கள் இதற்குள்ளே AlCl3 சேர்க்க போகின்றோம். பாருங்க, AlCl3 சேர்க்கின்றோம். AlCl3 சேர்க்கப்படுகின்றது. இங்கே அடிப்பகுதியிலே கொஞ்சம் மெக்னீசியம் போடப்பட்டிருக்கின்றது. அடியில் கொஞ்சம் மெக்னீசியம் போடப்பட்டிருக்கின்றது. Mg துகள் போடப்பட்டிருக்கின்றது. இப்போ கேள்வி இதுதான், கவனமாக யோசிங்கோ. நீர் மீதேல் ஒரேஞ்ச் சேர்க்கப்பட்ட நீர், அடியில் மெக்னீசியம் இருக்குது, AlCl3 நாங்கள் போடப்போம். அவதானம் என்ன, சமன்பாடு என்ன, கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் மாணவர்களே. இதில் நீர் மெதைல் ஒரேஞ்ச் ஒரு காட்டி, மீதேல் ஒரேஞ்ச் அமிலத்திற்கு காரத்துக்கு, அமிலத்துக்கு ஒரு பிங்க் கலரையும் காரத்துக்கு ஒரு ஒரேஞ்ச் கலரையும் காட்டக்கூடியதான் இந்த மீதேல் ஒரேஞ்ச், அதாவது காட்டக்கூடியது. இதற்குள்ள AlCl3 சேர்க்கப்படுகின்றது. சேர்க்கப்படும் போது அவதானம் யாதென்று கேட்கப்பட்டது. அப்போ நாங்கள் சொன்னோம், AlCl3 நீரை கண்டால் விடாது, தாக்கம் புரியும். அப்போ இந்த தாக்கத்தில் பார்த்தால் பாருங்கள், AlCl3 தாக்கம் AlCl3 சக நீர். இந்த தாக்கத்தில் AlCl3 நீருடன் சேர்ந்து ஒரு கலங்கல் தன்மை AlOH thrice உருவாக்குவதுடன் HCl தோற்றுவிக்கும். AlCl3 நீர் அமில மூல தாக்கத்தினால இதில் விழுந்து HCl தோற்றுவிக்கும். அப்போ வேற பாருங்க, புகாரும் வெளிவரலாம். இந்த HCl நீரில் கரைந்து HCl கரைசல் ஆகும். அது மெக்னீசியத்துடன் தாக்கம் புரிந்து வாயு குமிழ்களை ஏற்படுத்தும். MgCl2 + H2 வாயு குமிழ்கள் உருவாகுது. அப்போ இங்கே இருந்து வாயு குமிழிகள் வெளியேறும். அமிலம் உருவாவதால் மெதைல் மஞ்சள் பிங்கலர் இளஞ்சிவப்பு நிறத்தை காட்டும். அப்போ அவதானம் போடப்பட்ட AlCl3 கரைய தொடங்கும். HCl புகை சிறிதளவு அவதானிக்கப்படும். நீர்க்கரசல் அமிலத்தன்மையாக மீதேல் ஒரேஞ்ச் பிங்கலரை காட்டும். ஐதரசன் வாயு குமிழ்கள் வெளியேறுவதை நாங்களாம். வாயு குமிழ்கள் ஐதரசன் வெளியேறி செல்வதை காணலாம். எனவேதான் AlCl3 உலர் நிலையில் நாங்கள் பயன்படுத்துவோம். உலர் AlCl3 இல்லாட்டால் நீர்ப்பகுப்பு இருந்தால் அந்த தாக்கம் நடைபெற்று வெளிவருவதை நாங்கள் காணலாம். அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். AlCl3 இந்த மாற்றத்தை நாங்கள் காணப்போகின்றோம். அவைதான் அவதானியங்கள் என்ன மாதிரி AlCl3 மாற்றம் என்பதை நாங்கள் காட்டுகின்றோம். அப்போ இதே போலதான் எல்லா தாக்கங்களுக்கும் நாங்கள் விளைவுகளை நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள், தாக்கங்களை பாருங்கள். அப்போ பாருங்கள், இப்போ BFClBr இதற்கு நீர் சேர்க்கும் போது என்ன விளைவுகள் உருவாகும் என கேட்டால் விளைவுகளை எழுத தெரியணும். இதற்கு நீர் சேர்க்கும் போது உருவாகும் விளைவுகள்
அப்போ பாருங்கள் நீர்ப்பகுப்பு அடையும் போரிக் அமிலம் பெறும். ஒரு விளைவு H3BO3 போரிக் அமிலம். அப்போ பாருங்கள் நீர்ப்பகுப்பு ஒவ்வொன்றும் ஐதரசனை பெற்றுக்கொள்ளும். ஆகவே இதில் வருகின்ற விளைவுகளை நீங்கள் உன்னிப்பாக பார்ப்பீர்களாக இருந்தால் சக HF ஒரு விளைவு, சக HCl ஒரு விளைவு, சக HBr ஒரு விளைவு. அப்போ HF HCl HBr விளைவுகளை தரும். நீர்ப்பகுப்பு அடையும். அவை நீர்ப்பகுப்பு அடைகின்ற இவ்வாறு விளைவுகள் உருவாவதை நீங்கள் காணலாம். அதே மாதிரி AlBrCl2 இற்கு நீர் சேர்க்கும் போது சமன்பாடு சொல்லக்கூடிய ஒரு ஆள் பாருங்கள், இதில் AlOH thrice வரும். அதே நேரத்தில் 2 HClம் ஒரு HBrம் உருவாகும். மிக சுலபமான முறையில் நீர்ப்பகுப்பு சிறிய பருமன் ஏற்றக்கூடியவை நீர்ப்பகுப்பு உள்ளாவதால் இந்த மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். என்ன மாதிரியான மாற்றங்கள் இங்கே உருவாகிறது என்பதை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தா போல பாருங்கள், இந்த கூட்டத்தில் அலுமினியத்தின் உபயோகங்கள் பற்றி பார்ப்போம். அலுமினியம் உபயோகம் இது ஒரு லேசான உலோகம். கவனிங்கோ, லேசான உலோகம். இந்த அலுமினியம் லேசான உலோகம் என்றபடியால் ஆகாய விமான கட்டுமானங்களில் பயன்படுத்தப்படும். ஆகாய விமான கட்டுமானங்களில் பயன்படுத்தப்படும். மேக்னீசியம் என்ற உலோகம் மேக்னீசியத்துடன் சேர்த்து ஆகாய விமான கட்டுமானங்களில் பயன்படுத்தும் லேசான உலோகம். சிறந்த மின்கடத்தி மின் வடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. மின் வடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. கடத்தி ஆகாய விமான கட்டு விமானத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகாய விமானங்களில் கட்டுவதற்கு பயன்படும். அலுமினிய பூச்சுக்களாக பயன்படுத்தப்படுகின்றது. அலுமினிய பூச்சுக்களாக பயன்படுத்தப்படுகின்றது. கெண்டோஸ்டோவி போன்றவற்றின் சுற்றிகளாக பயன்படுத்தப்படும். கெண்டோஸ்டோவி போன்றவற்றின் சுற்றிகளாக பயன்படுத்தப்படும். ஆகவே இவ்வகையான உபயோகங்களை இந்த அலுமினியம் கொண்டிருக்கின்றது. மிக லேசானது. ஆகவேதான் இந்த அலுமினியம் பல முறைகளில் உபயோகங்களாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நீங்கள் இதற்கான தியரியை பார்த்திருக்கின்றீர்கள். ஆகவே தொடர்ந்து வரும் ஏனைய வகுப்புகளில் இந்த தியரிக்கான கேள்விகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அவை இவற்றை அவதானித்துக் கொள்ளுங்கள். எனவே இன்றைய வகுப்பை நாங்கள் இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே இவற்றை பற்றி மேலதிகமாக நாங்கள் படிப்போம் என்பதை கூறிக்கொள்கின்றோம். அவை அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.